நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் நாம் அன்றாடம் செய்யும் பல பணிகள் தடைபடுவதுண்டு. எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. இதனால் இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு, நீரிழிவு என பல நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை துரத்தும். கட்டாந்தரையில் துண்டை விரித்தால் தூக்கம் கண்ணை சொக்குது, அது அந்த காலம். மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் கண்ணில் இல்லையே, அது இந்த காலம் என்று இன்றைய காலச்சூழலில் ஒவ்வொரு மனிதரும் புலம்புவது உண்மைதான். சராசரியாக ஒரு மனிதன் 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும், குறைந்தது 6 மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவது உண்டு. ஆனால் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நிமிடம் கூட தூங்காமல் வாழ்ந்து வரக்கூடிய உலகின் மிக விசித்திரமான ஒரு மனிதரை கண்டு மருத்துவ உலகமே வியந்திருக்கிறதாம். இந்த அதிசயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். வியட்நாமை சார்ந்த தாய் காக் என்ற விவசாயி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நிமிடம் கூட தூங்காமல் வாழ்ந்து வருகிறார். 1942 ஆண்டு பிறந்த தாய் காங் 1973 ஆண்டில் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாராம். அந்த காய்ச்சல் குணமானதற்கு பிறகு அவருக்கு தூக்கமே வராமல் போனது. ஆரம்பத்தில் இது தற்காலிகமான ஒரு குறைபாடு என நினைத்தவருக்கு அதுவே நிரந்தரமான வாழ்க்கையாக மாறிப்போனதாம். பொதுவாக ஒரு மனிதன் சில நாட்கள் தூங்கவில்லை என்றாலே மனநல பாதிப்பு, சோர்வு, மரணம் கூட ஏற்படலாம். ஆனால் தாய்காங் விஷயத்தில் இது தலைகீழாக இருந்திருக்கிறது. தினமும் 50 கிலோ எடையுள்ள அரிசி மூட்டைகளை 4 கிலோமீட்டர் தூரம் சுமந்து செல்லும் அளவிற்கு ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார். மருத்துவர்கள் இவரை பரிசோதித்த போது இவருக்கு கல்லீரல் செயல்பாடு மற்றும் இரத்த அழுத்தம் சற்றே மாறுபட்டு இருப்பதை தவிர மற்றபடி ஒரு சாதாரண மனிதனைப் போல முழு ஆரோக்கியத்துடன் இருப்பது கண்டறியப்பட்டது. மற்றவர்கள் தூங்கும் அந்த இரவு நேரத்தில் இவர் என்ன செய்தார் என்றால், தனது விவசாய பணிகளுக்காக தனது நேரத்தை பயன்படுத்துகிறாராம். இரவில் திருடர்கள் மற்றும் விலங்குகளிடம் இருந்து தனது பயிர்களை காவல் காக்கிறார். விவசாய நிலத்திற்கு தேவையான புதிய வழிகள், பள்ளங்களை வெட்டும் பணி, கூடை முடையும் தொழில் என பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். மருத்துவ உலகம் இவருக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையை நிரந்தர தூக்கமின்மை என்று அழைக்கிறது. 1973 ஏற்பட்ட கடுமையான காய்ச்சல் அவரது மூளையில் உள்ள தூக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஹைப்போதலாமஸ் பகுதியை, நரம்பு மண்டலத்தை பாதித்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் கருதுகிறார்கள். மைக்ரோ ஸ்லீப் என்ற மற்றொரு கோட்பாட்டின்படி அவர் விழித்திருப்பது தெரிந்திருந்தாலும் கூட அவரது மூளை அவருக்கு தெரியாமலேயே சில நொடி அல்லது சில நிமிடங்கள் மைக்ரோ ஸ்லீப் எனப்படும் மிகச்சிறிய தூக்க நிலைக்கு சென்று தனக்கு தேவையான ஓய்வை எடுத்துக்கொள்ளுகிறது என்று மருத்துவ உலகம் கூறுகிறது. நான் தூங்குவதற்காக பல தூக்க மாத்திரைகளையும் பாரம்பரிய நாட்டு மருந்துகளையும் சாப்பிட்டு பார்த்துவிட்டேன். ஆனால் எதுவுமே வேலை செய்யவில்லை. என் மூளை தூங்குவதை முற்றிலும் மறந்துவிட்டது என்று ஒரு நேர்காணலில் வருத்தத்தோடு தெரிவித்திருக்கிறாராம். மழை பெய்கின்ற பொழுது இடி, மின்னல் இவைகளை துணைக்கு அழைத்து வந்து ஒரு கச்சேரியையே நடத்தி சென்றுவிடும். சில சமயங்களில் மின்னல் மட்டும் பூமியை தொட்டு முத்தமிட்டு போகும். அது தொட்டு போகும் இடங்களிலெல்லாம் பூக்கள் கருகித்தான் போய்விடும். பூமியின் உயிர்களும் கல்லறையை முத்தமிடுகின்றது. இத்தகைய மிக வலிமையான ஆற்றல் மின்னலுக்கு உண்டு. வாமா மின்னல் என்று சொல்லுவது போல வந்துவிட்டு உடன் செல்வதில்லை, வரும்போதே சிலரை துணைக்கு அழைத்து செல்வதும் உண்டு. ஆனால் 7 முறைக்கு மேலும் மின்னல் இவரை தொட்டு சென்ற போதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆச்சரியம்தானே. யார் அவர்? அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? மின்னல் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய ராய் சொலிவான் அவர்தான். அமெரிக்காவினுடைய வெர்ஜீனியாவில் உள்ள ஜெனான்டோவா தேசிய பூங்காவில் வனக்காவலராக பணியாற்றியவர். 1942 முதல் 1977 வரையிலான காலகட்டத்தில் இவர் மீது 7 முறை மின்னல் தாக்கியும் அவை அனைத்திலிருந்தும் உயிர் பிழைத்து உலக சாதனையை படைத்திருக்கிறார்.
1942 முதன்முறையாக ஒரு கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்த பொழுது இவரை மின்னல் தாக்கியதாம். இதில் அவரது கால் கட்டை விரல் நகத்தை இழந்திருக்கிறார். 1969 தனது ட்ரக்கில் மலைப்பாதையில் ஓட்டிச் செல்கின்ற பொழுது மின்னல் தாக்கி புருவ முடிகள் கருகியதாம். 1970 தனது வீட்டு தோட்டத்தில் நின்றபோது தோளில் மின்னல் தாக்கி காயம் ஏற்பட்டதாம். 1972 பூங்கா அலுவலகத்தில் இருந்தபொழுது மின்னல் தாக்கி அவரது தலைமுடி தீப்பற்றி எரிந்ததாம். 1973 ரோந்து பணியில் இருந்தபொழுது மீண்டும் தலைமுடியில் மின்னல் தாக்கியது. அதன்பின் அவர் எப்போதும் தன்னுடன் ஒரு வாளி தண்ணீரை எடுத்து செல்ல தொடங்கினாராம். 1976 ஒரு மேகம் தன்னை துரத்துவதாக உணர்ந்து ஓட முயன்ற பொழுது கணுக்காலில் மின்னல் தாக்கியதாம். 1977 மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது இறுதியாக 7வது முறை மின்னல் தாக்கி நெஞ்சு மற்றும் வயிற்றில் பலத்த காயம் ஏற்பட்டதாம். உலகிலேயே அதிக முறை மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிர் பிழைத்த மனிதராக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம் பிடித்திருக்கிறார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ராயுடன் இருந்தால் தங்களையும் மின்னல் தாக்கும் என்ற பயத்தில் மற்ற வன காவலர்களும் பொதுமக்களும் இவருடன் சேர்ந்து நடப்பதையே தவிர்த்திருக்கிறார்கள். இயற்கை இவரை 7 முறை தாக்கியும் இவரை கொல்ல முடியவில்லை. ஆனால் 1983 தனது 71வது வயதில் தனிப்பட்ட காதல் தோல்வி மற்றும் விரக்தி காரணமாக துப்பாக்கியால் சுட்டு தனக்குத்தானே தற்கொலை செய்து கொண்டாராம். திரையரங்கில் தோற்று போன ஒரு படம் இணையத்தில் மாபெரும் சாதனை பெறுமா? சாதனையை பெற்றிருக்கிறது. அந்த படத்தை பற்றிய அதிசயமான தகவல் தான் இது. ஜெய ஜானகி நாயகா என்ற ஒரு திரைப்படம் டிஜிட்டல் தளத்தில் யூடியூபில் 100 கோடி அதாவது 1 பில்லியன் பார்வையாளர்களை கடந்து உலகினுடைய முதல் திரைப்படம் என்ற வரலாற்று சாதனையை இது படைத்திருக்கிறது. 2017 திரையரங்குகளில் வெளியான போது பாக்ஸ் ஆபீஸில் தோல்வியடைந்த இந்த படம் இணையத்தில் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. திரையரங்கில் ரூபாய் 42 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வெறும் 21.73 கோடியை மட்டுமே வசூலித்து நஷ்டத்தை தந்ததாம். ஆனால் 2019 கூன்ஹார் என்ற பெயரில் இதன் ஹிந்தி டப்பிங் பதிப்பு யூடியூபில் வெளியானது. கடந்த 6 ஆண்டுகளில் வட இந்திய ரசிகர்களினுடைய பெரும் ஆதரவோடு மெதுவாகவும் சீராகவும் வளர்ந்து தற்போது 1 பில்லியன் வியூகங்களை பெற்ற உலகினுடைய முதல் முழு நீள திரைப்படம் என்ற பெருமையை இது பெற்றிருக்கிறது. போயபதி ஸ்ரீனு இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் பெல்லம் கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ், ராகுல் பிரீத் சிங், ஜெகபதி பாபு, சரத்குமார் என பலர் நடித்த இந்த படம் வட இந்திய ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. இதில் மாசான சண்டை காட்சிகளும் அழுத்தமான குடும்ப பாசக்கதையும் தான் இந்த சாதனைக்கு காரணம் என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு வளர்ந்து வரும் இளம் நடிகரின் படத்திற்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் ஒதுக்கப்பட மாட்டாது. ஆனால் இயக்குனர் ஹீரோ மீது கொண்ட நம்பிக்கையால் 42 கோடியில் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்தாராம். இந்த படத்தினுடைய 2ஆம் பாதியில் வரக்கூடிய ஹம்சாலா தீவி என்ற ஆற்றுப்படுகை பகுதியில் படமாக்கப்பட்ட ஆக்ஷன் காட்சி இந்திய சினிமாவிலேயே மிக அதிகமான செலவில் எடுக்கப்பட்ட சண்டை காட்சிகளில் ஒன்றாகும். இது இந்திய ரசிகர்களை யூடியூபில் கட்டிப்போட்ட மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு துறையிலும் தனது புதிய முத்திரையை பதித்துக் கொண்டே வருகிறது. அந்த வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அட்டகாசமாக ஒரு செயலை செய்திருக்கிறது ரயில்வே துறை. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ரயில் பயணிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவினுடைய தரம் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் IRCTC தனது சமையல் அறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளது. ரயில்வே துறையில் தற்போது நாடு முழுவதும் 800க்கும் மேற்பட்ட IRCTC சமையல் அறைகள் உள்ளன. இங்கு மொத்தம் 2394 ஏஐ வசதி கொண்ட கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த அதிநவீன கேமராக்கள் ரயில் சமையல் அறையில் சுகாதாரமற்ற சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கக்கூடிய 9 வகையான முக்கிய குறைபாடுகளை
துல்லியமாக கண்டறியும் திறனை கொண்டிருக்கிறதாம். சமையல் கூடங்களில் ஊழியர்களினுடைய சுகாதாரம், தூய்மை, நடைமுறைகள், விதிமீறல்கள் ஏதேனும் நடந்தால் உடனடியாக இந்த ஏஐ கேமரா கண்டறிந்து சிக்னல் கொடுத்து விடுமாம். தங்கள் சமையல் அறைகளில் பயன்படுத்தப்படும் கேமராக்கள் எறும்பின் அளவுக்கு மிகச்சிறிய குறைகளை கூட கண்டறிந்து விடும் என்கிறார்கள். ஒரு எறும்பு சமையல் அறைக்குள் இருந்தால் கூட துல்லியமாக கண்டறியும் திறன் கொண்டவை என்கிறார்கள். நாடு முழுவதும் உள்ள பல சமையலறைகள் ஒரே வலையமைப்பில் இணைக்கப்பட்டு வருவதால் இந்த அதிநவீன கண்காணிப்பு அமைப்பு தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொழில்நுட்பம் மூலம் ரயில் பயணிகளுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் முழுமையான சுகாதார உணவு வழங்கப்படுவது 100% உறுதி செய்யப்படும்.